ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் டு சங்கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிஷின்லேயே நம்ம எப்படி கொக்கி தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஊக்கு தைக்கிற சைடு எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்து நம்ம நார்மலாக டிச்சிங் பண்ணி திருப்புற மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கின்னு படிமான தையலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் 2 இன்ச்சு கிளாத்தை எடுத்து டபுளாக போல் மடிச்சிக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒட்டி தையல் போட்டுன்னு வரணும். அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம 11 போடுவோம்ல, அந்த மாதிரி 11 போடணும். அந்த மாதிரி 5த்துக்குமே போட்டோம்னா போட்டு எடுத்துட்டு கரெக்டாக போடணும். கொஞ்சம் கூட அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சனாலே ஊக்கு வெளியில் வந்து விழுந்துடும். கொஞ்சம் நல்லா சின்னசாக வச்சிட்டோம்னா கூட நம்மளால் ஊக்கு வந்து உள்ளே போடவே முடியாது. இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டு உடனே சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரானா ஒரு மீடியம் சைஸில் எடுத்துட்டு இப்போ ஊக்கு எடுத்து போட்டுக்கலாம். ஊக்கு எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா புதுசில் பழகணும்ல, அதனால சொல்கிறேன். இது மாதிரி உள்ளே விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வெளியில் திருப்பி விடணும். அவ்வளோ சிம்பிள் மெத்தடு தான். இந்த மாதிரி போட்டுட்டு 5மே போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி அது நம்ம ஓப்பன் பண்ணோம்ல லைட்டாக, அப்புறம் மடித்து உள்பக்கம் மடித்து இந்த மாதிரி மடித்து அடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து அடிச்சிட்ட உடனே இன்னொரு டைம் டபுள் டிச்சிங் உள்ளே வந்து மடித்து உள்ளே அடித்து திருப்பிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டைலரிங் வீடியோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.